Praise the Lord, my dear brothers and sisters. இந்த நாளிலும் தேவன் தந்த வார்த்தை, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. சங்கீதம் 9:10. நாம் யாரை தேடுறோம், எதை தேடுறோம்? இவங்க கிட்ட பேசினா என்னுடைய இருதயம் ரொம்ப ஆறுதல் அடையுது, இவங்களை பார்த்தா என்னுடைய இருதயமே சந்தோஷிக்குது, இவங்க கிட்ட போனா எனக்கு அந்த அன்பு கிடைக்கும். நம்மளுடைய தேடுதல் மனிதர்களை குறித்தும் இல்ல ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்தும் இருக்குது இல்லையா? அப்படிதானே நம்மளுடைய இருதயம் இருக்கு. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சகோதரியை தெரியும், பயங்கர பணக்காரவங்க, ஃப்ளைட் வச்சுக்கிறவங்க, ஹெலிகாப்டர் வச்சிருக்கவங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பணக்காரவங்க. தன்னுடைய வாழ்க்கை துணையை தேடி போனாங்க. தன்னுடைய வாழ்க்கை துணைய அவங்களே தேடி போனாங்க. ஒரு நாள் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பண வசதி இல்லாத ஒரு மீடியமான குடும்பத்து ஆளை தேர்ந்தெடுத்து திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாங்க. சோ திருமண வாழ்க்கை பண்ணி பிள்ளைகள் பிறந்தது. கொஞ்ச நாள் ஆனது, கணவர் வேலைக்கு போகல, குடும்பத்துல சண்டைகள் உண்டானது. அவங்க தேடி வந்த அன்பு, அந்த பாசம், அவங்க விருப்பம் எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. நாட்கள் கடந்து செல்ல செல்ல அந்த பொண்ணு வேறொருத்தரோட அஃபேர் ஆகி அநேக தவறுகள் பண்ணி தன்னுடைய பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு போய் அவருடைய செட்டில் ஆயிட்டாங்க. கடைசியா கணவர் நிலைமை தனிமை. கடைசி வரைக்கும் தனியாவே வாழ்ந்து மரிச்சு போனார். ஹல்லேலூயா. இது நடந்த சம்பவம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய தேடுதல் எப்படி இருக்கு? இந்த உலகத்துல 2 வல்லமை இருக்கு. தேவன் தர்றது சில பல சண்டைகளும் சில பல கண்ணீர்களும் இருந்தாலும் நம்ம இருதயத்துக்கு சுத்தமா செட்டே ஆகாத மாதிரி தெரியும். ஆனா வாழ்க்கை முழுக்க அவங்க தான் அவங்கள உண்மையா காப்பாத்துவாங்க. நம்முடைய இருதயத்துக்கு சந்தோஷம் கொடுக்குற காரியங்கள் நிறைய இருக்கு. நிறைய ஆத்துமாக்கள் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க கிட்ட பேசினா இருதயமே ரொம்ப மகிழ்ந்து இருக்கு, எனக்கு அந்த சந்தோஷம் அவங்களோட தவிர வேற யார்கிட்டயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அநேக ஆத்துமாக்கள் இருக்காங்க. அது சாத்தனுடைய வல்லமை. அது எல்லாமே டெம்பரவரி, எல்லாம் கொஞ்ச நாள். திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்களுடைய உண்மையான சுயரூபமே. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? தேவன் சொல்றாரு, நீங்க என்ன தேடினீங்கன்னா நான் உங்களை கைவிடவே மாட்டேன்னு. எப்படிப்பட்ட வாக்கு திருத்தம் இது! பிள்ளைகள் கைவிட்டுருவாங்க என் சகோதரனே சகோதரியே. கணவன் மனைவிகளோ பெற்றோர்களோ கைவிட்டுருவாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம். ஆனா தேவன் சொல்கிறார், என் மகனே என் மகளே, நான் உன்னை எப்பவுமே கைவிட மாட்டேன்னு சொல்லி. வறுமையா இருக்கியா, பசியோடு இருக்கியா, நோயோடு இருக்கியா, வேதனையோடு இருக்கியா, எல்லாரோட கைவிடப்பட்ட சூழ்நிலையோடு இருக்கியா? தேவன் சொல்றாரு, நீ என்ன தேடினா நான் உன்னை கைவிடவே மாட்டேன்னு. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் இயேசுவை தேடுவோமா? ஹல்லேலூயா. ஜெபிக்கிறீங்களா என்னோட? அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய அன்பு மாறாதது சுவாமி. தகப்பனே, உலக காரியங்கள், உலக இச்சைகள் உம்முடைய ஜனங்களை ஈர்க்கலாம். உம்முடைய பிள்ளைகளின் இருதயம் அதனால் சிக்கிக்கொண்டு தவிக்கலாம் சுவாமி. என்னால இதை செய்யாம இருக்க முடியல, எனக்கு இது தேவையா இருக்கு, எனக்கு இது வேண்டியதா இருக்குன்னு சொல்லி வேதனையோடு இருக்கலாம் சுவாமி. உலக அன்பு மாறி போகும் சுவாமி, ஆனா மெய்யான தேவனின் அன்பு ஒரு போதும் மாறாது. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் இருதயம் உம்மை தேடும்படி திருப்பும். அவள் இருதயத்தை உம்முடைய அன்பினால் நிரப்பும். கல்வாரி சிலுவையிலே பாவியான எங்களுக்காக ரத்தம் சிந்தும் ரத்தத்தினாலே அவங்க இருதயத்தை சுத்திகரிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இந்த நாளும் நான் ஜெபிக்கிறேன். தேவ கரம் ஒவ்வொரு பிள்ளையோடும் இருந்து இந்த நாளும் வழிநடத்தும்படி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.